தமிழகத்திற்கு மத்திய அரசு வாரி வாரி நிதி வழங்கினாலும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் காக்கிச்சட்டை அணிந்தபடி என் மண் என் மக்கள் நடைபயணத்தை அண்ணாமலை மேற்கொண்டார். பின்னர் பெரவள்ளூர் சதுக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் உள்ள திமுக எம்பிக்களின் செயல்பாடுகளை விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளுக்கும் மேல் பிஜேபி வெற்றி பெற்று 3வது முறையாக மோடி பிரதமராவது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது, மழைநீர் வடிகால் பணிகள், வெள்ள நிவாரணம் போன்றவற்றிற்கும் மத்திய அரசு பல கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1300 கோடி ரூபாய் கொடுத்தோம். இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசின் மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம். திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க ஐயா. ஓடுகின்ற தண்ணியில எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போவோமோ, இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்கய்யா. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.